بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவனிடமே உதவி தேடுகின்றோம், அவனிடமே பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். நம்முடைய உள்ளங்களை விட்டும் தீங்குகளை விட்டும் அவனிடம் பாதுகாப்பு தேடுகின்றோம். எவரை அல்லாஹ் தஆலா நேரான வழியில் நடத்தி விட்டானோ அவரை வழிகெடுப்பவன் எவனும் இல்லை. எவனை அல்லாஹ் தஆலா வழிதவற செய்து விட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்டுபவன் எவனும் இல்லை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று உறுதியாக நம்புகின்றோம். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்று சாட்சியம் கூறுகின்றோம். முஸ்லிம்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். மற்றும் உறவினர் விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். இல்லாமல் அல்லாஹு தஆலாவின் அன்பும் வற்றாத கருணையும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவரின் சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவினை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகுவதாக என கூறி இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு பெண்ணுரிமை போற்றிய பெருமானார் என்ற ஒரு தலைப்பை தந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தலைப்பின் கீழ் ஏராளமான விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன என்றாலும் ஒரு சில செய்தியை உங்கள் முன் பதிய வைக்க ஆசைப்படுகின்றேன். பெண்ணுரிமையை பற்றி பேசக்கூடிய இன்றைய சமுதாயம் உலகெங்கிலும் இருக்கின்றன. உலகெங்கிலும் ஒரு அமைப்பை வைத்து பெண்ணினத்தை போற்றுகின்றோம் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி பெண்ணினத்தை போற்றக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண் சமூகம் பெண்களின் ஆடைகளை அவிழ்த்து நிர்வாணமாக்கி ரசிப்பதை அந்த ஜாகிலியா காலத்தில் மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றோ அந்த பெண்ணையே சம்மதிக்க செய்து ஆண்களுடைய ஆடையை அந்த பெண்களுக்கு அணிவித்து அந்த பெண்களை ஆண்களை போல் ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் டிஷர்ட் இது போல ஆடைகளை அணிவித்து அந்த பெண்ணினத்தை வேறு விதமாக ரசிக்க இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பெண்ணினத்தை போற்றக்கூடிய இவர்கள் அந்த பெண்கள் போடக்கூடிய ஆடைகளை அணிந்து திரிவார்களா என்றால் இல்லை சகோதரர்களே.
அதோடு மட்டுமில்லாமல் ஆண்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் பெண்களின் தலை மீது வைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வழங்குகின்றோம் என்ற ஒரு பெயரிலே ஆண்களுக்கு உள்ள எல்லா விஷயங்களையும் பெண்களின் தலை மீது சுமத்தி பெண்களுக்கு சம உரிமையை வழங்குவதாக இவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் பெண்களை மனதை இழுக்கக்கூடிய விதத்தில் பெண்களை பெண்கள் என்று பாராமல் அவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள் தானா என்பதை சொல்லக்கூடிய விதத்தில் அந்த பெண்கள் மதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி அவர்கள் பெண்களின் அடிமை சங்கிலியெல்லாம் உடைத்து பெண்களை நிமிர்ந்து நிற்க செய்தார்கள் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதோடு மட்டுமில்லாமல் பெண்கள் ஒரு விஷயத்தையும் சிந்திக்கக்கூடிய விஷயத்திலும் செயல்படக்கூடிய விஷயத்திலும் மிகவும் துரிதமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்களாகப்பட்டவர்கள் அதற்கு பின்னணியில் தான் இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை ஆண்களும் ஏற்றுக்கொண்டார்கள், பெண்களும் ஏற்றுக்கொண்டார்கள். யமன் நாட்டை சேர்ந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய சகோதரரை பார்ப்பதற்காக மக்கா நகரை நோக்கி வருகின்றார்கள். அப்படி வரும்பொழுது அங்கு சுமையார் அலி அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள். இவர்களுக்கு அம்மார் என்ற ஒரு மகன் பிறக்கின்றார்கள். அந்த சுமையாவுக்கும் யாசிர் அவர்களுக்கும் அம்மார் என்ற ஒரு குழந்தை பிறக்கின்றார்கள். இவர்கள் நபி அவர்களின் சொல் செயல் அனைத்தும் பிடிக்கப்பட்டு அதில் மார்க்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அந்த இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். அந்த மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் பொங்கி எழுகின்றார்கள். அப்பொழுது என்ன செய்கின்றார்கள்? அம்மார் அவர்களை இழுத்து வந்து சுடுமணலில் விட்டு வேதனை செய்கின்றார்கள். அப்படி வேதனை செய்யும் பொழுது பகல் முழுவதும் தண்ணீரிலே முக்கி அந்த அம்மார் அவர்கள் மூச்சு விட முடியாத அளவுக்கு அந்த தண்ணீரிலே முக்குவது. எப்பொழுதெல்லாம் அவர்கள் மூச்சு திணற ஆரம்பிக்கின்றதோ அந்த நேரத்தில் அவர்கள் முகங்களை எடுத்து விடுவது, திரும்பி தண்ணீரிலே முக்குவது. அந்த பாலை மணலிலே சுடும் வெயிலிலே அவர்களை போட்டு பிரட்டி எடுப்பது. இதுபோல அம்மார் அவர்களை சித்திரவதை செய்யப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த சுமையார் அலி அவர்களையும் இதே போல தண்டனையை வழங்குகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள். மாலை நேரம் வந்துவிட்டால் கைகளையும் கால்களையும் அம்மாருடைய கால்களை கட்டி எவ்வாறு இங்கு கடைகளிலே கிரில் சிக்கன் செய்வார்கள் அல்லவா, அதுபோல அவர்களுடைய கால்களையும் கைகளையும் நெருப்பினால் எரிப்பார்கள். அப்படியெல்லாம் எரிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் அந்த எரியக்கூடிய தீ ஜுவாலையை அணைத்து விடும் என்பதாக வரலாறில் காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட கொடுமை என்றால் கொஞ்சம் கொடுமை இல்லை, அதை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு கொடுமை செய்யப்பட்டார்கள். உடனே அந்த மக்கத்து காபிர் அபூஜஹலுடைய வஞ்சகம் எல்லாம் என்ன, நீ நபி அவர்களை ஏச வேண்டும், உன்னுடைய மார்க்கத்தை நீ ஏச வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அம்மார் எவ்வளவோ கொடுத்து பார்த்தார், முடியவில்லை. திடகாத்திரமான மனிதர், வலிமை வாய்ந்த மனிதர், நல்ல ஒரு வீரர், இருந்தாலும் பொறுக்க முடியவில்லை அவர்கள் செய்யக்கூடிய அநியாயம். ஒரு சமயத்தில் அவர்கள் அந்த வலியும் வேதனையும் தாங்காமல் தன்னுடைய உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நபி அவர்களையும் அந்த மார்க்கத்தையும் இழிவுபடுத்தி பேசி விடுகிறார்கள். யார்? அம்மார் அவர்கள். அப்பொழுது அவர்களை விடுவித்து விடுகிறார்கள் அந்த மக்கத்து காபிர்கள்.
இதை பார்த்த அந்த மக்கத்து காபீர் சந்தோஷம் அடைகின்றான், சந்தோஷத்தின் உச்சத்திற்கே சென்று விடுகின்றான். அப்போது அம்மார் நபிகளாரை கட்டிக்கொண்டு அழுகிறார்கள். நபிகளாரே, என்னால் வேதனை தாங்க இயலவில்லை. அவர்கள் செய்யக்கூடிய கொடுமைகள் எல்லாம் கொஞ்ச நஞ்சமல்ல, அந்த அளவுக்கு வேதனை செய்கின்றார்கள். நான் என் வாயிலிருந்து தாங்களை திட்டிவிட்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்பதாக கேட்கும் பொழுது இறைவனிடத்தில் இருந்து வகி வருகின்றது. உள்ளத்தில் ஈமானோடும் உதட்டளவில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு எந்தவித பரிகாரமும் இல்லை என்பதாக அல்லாஹ்விடமிருந்து வகி வருகின்றது. சகோதரிகளே, அந்த அளவுக்கு அம்மார் அவர்கள் சித்திரத்தை செய்யப்பட்டார்கள். உடனே அபூஜஹல் என்ன செய்கின்றான்? நன்றாக மாட்டிக்கொண்டார்கள். திடகாத்திரமான மனிதன், மிகப்பெரிய வீரன், உடல் வலிமை பெற்றவன், இவனே தோற்றுவிட்டான் என்னும் பொழுது இவள் எம்மாத்திரம் என்பதாக சொல்லி சுமையார் அலி அவர்களை கொடுமைக்கு மேல் கொடுமைப்படுத்துகிறார்கள். படித்துவிட்டு சொல்லுகின்றார்கள், உன்னுடைய மகனுக்கு நிகழ்ந்தது போல் உனக்கும் நடக்கும், உன்னையும் நெருப்பில் இட்டு எரிப்பேன். நீ நபியலாரை திட்டுகிறாயா, உன்னுடைய மார்க்கத்தை திட்டுகிறாயா என்பதை சொல்லும் பொழுது சுமையார் அலி அவர்கள் திட ஆத்திரமாக இருந்தார்கள். வயது முதிர்ந்த பெண், 60-65 வயதை தாண்டி இருக்கும், உடலால் வலிமை அற்றவர்கள், உள்ளத்தால் வலிமையோடு இருந்தார்கள். முடியாது என்றார்கள். எவ்வளவு சித்தரை செய்து பார்த்தார்கள், முடியவில்லை. நபிகளாரை திட்டும்படி கூறினார்கள். உடனே காரி உமிழ்ந்தார்கள் அபூஜஹலுடைய மூஞ்சில். அவரோ மக்காவிலே பிரமுகரான ஒருவன், ஆட்சி அதிகாரம் அவனுடைய கையிலே இருக்கின்றது. காரி உமிழக்கூடிய பெண் ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவள். காரி உமிழும் பொழுது அவன் என்ன செய்வான்? அவனுடைய கோபத்தின் உச்சத்துக்கு சென்று அவனுடைய வாளை எடுத்து சுமையார் அலி அவர்களின் மர்மஸ்தானத்தில் அந்த ஆயுதத்தை செலுத்தி கொண்டு விடுகின்றான். அப்பொழுதும் அவர்கள் இந்த உயிர் நபிகளாருக்காக பெரியட்டும், இந்த உயிர் சன்மார்க்கத்திற்காக பெரியட்டும் என்பதாக பிரித்தார்கள். அப்படி என்றால் அந்த பெண்மணியின் உள்ளம் எந்த அளவுக்கு வலிமை மிக்கதாக இருந்திருக்கும் என்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் சகோதரர்களை. இஸ்லாத்திற்காக முதலில் சகிதான பெண்மணியும் இவர்தான். இஸ்லாத்திற்காக முதல் ரத்தம் சிந்திய பெண்மணியும் இவர்தான். அந்த அளவுக்கு இவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்றால் பெண்ணிடத்தை எவ்வாறு அவர்கள் கேவலமாக நடத்தினார்கள் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இன்று நாம் உடல்நிலை சரியில்லை என்றாலோ ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நம்மை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இப்போது எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்கின்றன, பார்க்கலாம். அருகிலே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் சென்றாலோ அருகிலே நமது ஊரிலோ எத்தனையோ மருத்துவமனைகள். ஆரம்ப காலத்தில் அந்த மருத்துவமனை என்பதே கிடையாது சகோதரர்களே. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகில் எங்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் மருத்துவமனை என்பதே கிடையாது. மருத்துவம் பார்க்க வேண்டும் என்றால் மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும். அந்த வீட்டிலே தான் அவர்கள் மருத்துவம் பார்ப்பார்கள். அந்த வீட்டிலே மருத்துவத்தை பார்த்துவிட்டு மருத்துவரை அனுப்பி விடுவார்கள். இது போல சமயத்திலே ருபைதா என்ற ஒரு பெண்மணி உஹதுடைய மைதானத்தில் முஸ்லிம்கள் காயப்பட்டு கிடக்கும் பொழுது அந்த முஸ்லிம்களுக்கு மருத்துவம் எடுக்கின்றார்கள் அந்த ருபைதா என்ற பெண்மணி. அப்படி மருத்துவம் எடுக்கும் சமயத்திலே நபிகளாரை கண்டு சொல்லுகின்றார்கள், இங்கு ஒரு மனிதர் அடிபட்டு கிடக்கின்றார், அவரை நான் மருத்துவம் பார்த்துவிட்டு அடுத்த ஒரு மனிதருக்கு நான் மருத்துவம் பார்ப்பது என்றால் வெகு தூரத்திற்கு நடந்து செல்ல வேண்டும். முன்பு நான் மருத்துவம் பார்த்த மனிதரை கவனிப்பதற்கு ஆட்கள் கிடையாது. அதனால் நீங்கள் எனக்கு ஒரு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பதாக சொல்லி அந்த மஸ்ஜிதுல் நபியிலே எனக்காக ஒரு மருத்துவமனையை கட்டித்தார்கள் என்பதாக
அந்த உபைதா என்ற பெண்மணி கூறுகின்றார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நல்ல ஒரு யோசனையாக இருக்கிறது என்பதாக எண்ணி அந்த இடத்திலே மஸ்ஜிதின் நபவியிலே ஒரு மருத்துவமனையை உருவாக்குகிறார்கள். அவர் சொல்லுகின்றார், உபைதா, நோயுற்றவர்களை நான் பார்த்து விட்டு அடுத்த நோயாளியை நான் காண்பதற்கு வெகு தூரம் செல்ல வேண்டும். நோயாளிகள் எல்லாம் ஒரே இடத்திலே இருந்தால் அவர்களுக்கு நான் மருத்துவம் பார்ப்பதோடு இல்லாமல் அவர்களை நான் பக்கத்திலேயே வைத்து அவர்களுக்கு சேவை செய்ய முடியும். இந்த ஒரு காரணத்திற்காக நீங்கள் மருத்துவமனையை அமைத்து தாருங்கள் என்பதாக சொன்னார்கள். உடனே நபிகளால் மருத்துவமனை அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனை மூலமாக பல பெண்களுக்கு, பல சகோதரர்களுக்கு, அங்கு அடிப்பட்ட போரிலே, யுத்தத்திலே அடிப்பட்ட சகோதரர்களுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்கப்பட்டது. சகோதரர்களே, இந்த மருத்துவமனையை உருவாக்குவதற்கு முதல் காரணமாக இருந்த ஒரு பெண்மணி இந்த உபைதா என்ற பெண்மணி. ஆண்கள் அல்ல, அந்த உபைதா என்ற பெண்மணி தான் மருத்துவமனை என்று ஒன்று உண்டாக்க வேண்டும் என்று சொல்லியதே அந்த சகோதரி தான். அந்த சகோதரிக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய பெண்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கின்றது என்றால் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு உள்ளத்தால் உறுதி மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், அறிவுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமே இல்லை என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் அந்த பெண்களுடைய அறிவையெல்லாம் காப்பி அடித்துக் கொண்டு தான் ஆண்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆண்கள் உடல் உழைப்பால் மிகுதியானவர்கள், உயர்ந்தவர்கள், பொருளாதாரம் ஈட்டுவதில் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் இருக்கின்றார்களே, அவருடைய வேலைப்பாடு இருக்கின்றதே, சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கண்களிலே கண்ணீர் வடிந்துவிடும். நீங்கள் பார்க்கலாம், ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளையை, ஒரு பிள்ளையை குளிப்பாட்டி கொண்டிருப்பாள், மற்றொரு பிள்ளைக்கு பல் தேய்த்து கொண்டிருப்பாள். ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டும். உடனே அங்கே குக்கரில் இருந்து சவுண்டு வரும். அந்த குக்கரை போய் சரி செய்து விட்டு அங்கேயே நின்று காய்கறி அறிந்து கொண்டிருப்பாள். அது முடித்துவிட்டு அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் செல்வதற்கு அந்த ஆடைகளை எல்லாம் அயனிங் செய்ய வேண்டும். அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்பாள். இதற்கிடையில் கணவன் பாத்ரூமிலே குளித்துக் கொண்டு டவல் கொண்டு வா என்று சொல்லுவார். அதையும் கொண்டு சென்று கொடுக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் செய்கின்ற வேலை இருக்கின்றதே, ஒரு சில நாட்கள் அல்ல. அந்த சகோதரியின், அந்த பெண்மணியின் இறுதி நாள் வரை அவள் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு பெண்களின் வேலைப்பாடுகள் அதிகம் இருக்கின்றது சகோதரிகளே. அதுபோல அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் பலமும் இறைவன் அதிகமாக கொடுத்திருக்கின்றான். சிந்திக்கும் ஆற்றலையும் அவர்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றான். அந்த அளவுக்கு சிந்தனையில் மிகைத்தவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். மற்றும் ஒரு செய்தி சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய உலகத்திலே எத்தனையோ பல்கலைக்கழகங்களை பார்க்கலாம். இந்த பல்கலைக்கழகத்தில் ஏராளமான நபர்கள் பயின்று மிக பெரிய பெரிய பதவியில் இருக்கின்றார்கள். இந்த பல்கலைக்கழகம் எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆரம்ப காலத்தில், வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் கிராமங்களில் மரத்துக்கு கீழே அமர்ந்து நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை வைத்து பாடம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதுபோல வீட்டு திண்ணையிலே வைத்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். 50-60 குழந்தைகள் இருக்கும் வாத்தியாரோ ஒரே ஒரு வாத்தியார் தான். தமிழும் அவர் தான் எடுப்பார், ஆங்கிலமும் அவர் தான் எடுப்பார், கணக்கும் அவர் தான் எடுப்பார், அறிவியலும் அவர் தான் எடுப்பார். அங்கு தேர்ச்சிகள் கிடையாது. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு என்று தேர்ச்சிகள் கிடையாது. இப்படிதான் இருந்தது சகோதரர்களே ஆரம்ப காலத்தில். ஒரு மரத்தடியில் இருந்து எவ்வாறு பாடம் நடத்தப்படுகிறதோ அது நம் இந்தியாவில் மாத்திரமில்ல,
பல்வேறு ஊர்களிலும் இவ்வாறுதான் இருந்தது. அப்படி ஒரு காலம் இருக்கும் பொழுது மொராக்கா என்ற ஒரு நகரிலே ஃபாத்திமா, மரியம் என்ற ஒரு இரு சகோதரிகள் இருக்கின்றார்கள். அவருடைய தந்தையோ செல்வத்தில் மிகுதியானவர். ஒரு நேரத்தில் அந்த மொராக்காவிலே அந்த பாத்திமா அவர்களுடைய தகப்பனாரும் மரியம் என்பவருடைய தகப்பனாரும் மரணித்து விடுகின்றார்கள். அப்படி மரணித்து விடும் பொழுது அந்த பாத்திமா என்ற சகோதரி அந்த மரியம் என்ற இடத்த சகோதரியிடத்தில் சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகின்றாள்? நம்முடைய தந்தை ஏராளமான பொருளாதாரத்தை விட்டு சென்றிருக்கின்றார். இந்த பொருளாதாரத்தை எல்லாம் நாம் வைத்து மிகப்பெரிய ஒரு கல்வி ஆலயத்தை உருவாக்க வேண்டும். அந்த கல்வி ஆலயத்தின் மூலமாக ஏராளமான சிறுவர்களும் சிறுமிகளும் முதியவர்களும் அதில் பாடம் பயில வேண்டும் என்பதாக அந்த கல்வி ஆலயத்தை உருவாக்க அவர்கள் முன் வருகின்றார்கள். அங்கு ஒரு பள்ளிவாசலையும் நிர்ணயிக்கின்றார்கள். அந்த பள்ளியின் நிறுவனத்தின் பெயர் தான் மதரசத்துல் ஹைரவான் என்பதாக பொருள். நீங்கள் நெட்ல அடிச்சு பார்த்தா தெரியும். தமிழ்ல கூட அடிச்சு பார்க்கலாம், ஆங்கிலத்திலையும் அடிச்சு பார்க்கலாம். மதரசத்துல் ஹைரவான் என்பதாக அதற்கு பொருள். இன்று பலர் நம்மை பார்த்து கூறுவார்கள், இஸ்லாமியர்கள் கல்வி கற்க தகுதியற்றவர்கள், இஸ்லாமிய பெண்களை கல்வி கற்க அனுமதிக்க மாட்டார்கள் என்பதாக பலர் கூறுவார்கள். ஆனால் அதற்கு எல்லாம் முன்னோடியாக இருப்பவர்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்மணிகளை கல்வி கற்க அனுமதித்தார்கள். அவருக்கு எல்லா விதத்திலும் எந்த விதத்திலும் உதவி செய்ய வேண்டுமோ அந்த விதத்தில் உதவி செய்தார்கள். எல்லா அறிவு ஞானத்தையும் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பெண்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்தார்கள். அந்த அளவுக்கு பெண்கள் இருக்கின்றார்கள் சகோதரிகளே. அந்த மதரசாவை நிர்ணயித்து விட்டாச்சு. அந்த மதரசாவில் எப்படி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றால் 20 மாணவர்களுக்கு தான் பயிற்சி அளிக்க வேண்டும். 20 பெண்கள் 20 ஆண்கள் இவ்வாறுதான் பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்களுக்கு தனித்தனி ஆசிரியர் அமைக்க வேண்டும். அதற்கு பிறகு அதிலிருந்து அவர்கள் அந்த கல்வியை முடித்து ஒரு எக்ஸாம் எழுதி அதிலிருந்து பாஸ் செய்து விட்டார்கள் என்றால் அதிலிருந்து அவர்களுக்கு முதுநிலை கல்வியை வழங்க வேண்டும். இவ்வாறாக அந்த கல்வி திட்டத்தை வகுத்தார்கள். உலகிலேயே தோன்றிய முதல் பல்கலைக்கழகம் என்றால் அந்த மதரசத்துல் ஹைரவான் என்பதாகத்தான் இருக்கின்றது சகோதரிகளே. அதை தொடர்ந்து தான் பல கல்வி நிறுவனங்கள் வர இருக்கின்றது. அந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாத்தில் இஸ்லாமிய பெண்களின் பங்களிப்பு இருக்கின்றது. ஆயிரத்தி 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கல்வி நிறுவனத்தை நிர்வகித்திருக்கின்றார்கள். இந்த சகோதரிகள் தன்னுடைய சொத்து முழுவதையும் இந்த கல்வி நிறுவனத்திற்காக அவர்கள் அளித்திருக்கின்றார்கள் என்றால் அவருடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்வாக இருந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் பெண்கள் இருக்கின்றார்கள். பெண்கள் அவருடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை அடுத்த அமர்விலே பேசுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم.
எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிக புனிதமான மார்க்கம். அதை வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு அது ஒரு மோசமான ஒரு செயலாக தெரியலாம். உண்மையில் பார்க்க போனால் அல்லாஹ் நம்மளை உன்னதமான ஒரு மார்க்கத்தில் தான் பலமர செய்திருக்கின்றான். அந்த புகழ் அல்லாஹ்வுக்கே ஆகும். மேலும் மேலும் தொடர்ந்து நம்ம இந்த மார்க்கத்திலேயே ஏகத்துவ கொள்கையிலேயே நம்மளை இறுதி வரை, நம்முடைய மரணம் வரை இறைவன் நம்மளை அழைத்து செல்ல போதுமானவனாக இருக்கட்டும். ஆமென் என்று கூறியவனாக, ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டாலோ, ஒரு பெண் அவளாகவே தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்து விட்டாலோ, அந்த பெண் இத்தா என்ற ஒரு நிலைக்கு இருக்க வேண்டும். அதில் மற்றவர்கள் எல்லாம் புரிந்து கொள்கின்றார்கள். கணவனை இழந்தவர்கள், கணவரை விவாகரத்து செய்தவர்களை, விவாகரத்து செய்த பெண்களை நாம் எல்லாம் ஒரு இருட்டு அறையில் வைத்து அவர்களை அடைத்து விடுவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்ல சகோதரர்களே, அவர்கள் சாதாரண முறையில் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்படி இருட்டு அறையில் அடைப்பது என்பது எல்லாம் பொய்யான ஒரு தகவல். அது எதனால் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்களானால், வெளி உலக சகோதரர்களும் புரிந்து கொண்டார்களே ஆனால் இப்படி பேச மாட்டார்கள். கணவனை இறந்தவர்களும் விவாகரத்து ஆனவர்களும் இதா இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவருடைய கர்ப்பத்தில் ஏதாவது கருவுற்றிருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கும், அவருடைய வருங்கால சந்ததிக்கு எந்தவித ஒரு கலக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, இந்த குழந்தைக்கு இவர்தான் தந்தை என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு நிலைக்காகவும் நான் அப்படி இறைவன் வழிவகுத்திருக்கின்றார். இறைவன் ஒரு செய்தியை சொல்லுகிறான் என்றால் அது எந்தவித மாற்றமும் இருக்காது. இன்னும் எத்தனையோ காலங்கள் ஆனாலும் சரி, இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் வாயிலாக சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் பல 1000 ஆண்டுகள் ஆனாலும் அதற்கு மாற்றம் என்பதை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, இன்றைய நிலையில் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம், அல்லாஹ்வையும் அவனுடைய மார்க்கத்தையும் அவனுடைய தூதரையும் எந்த அளவுக்கு நாம் நெருங்க வேண்டும் என்பதை எண்ணி அந்த அளவுக்கு அந்த நபிகளாரோடு நெருக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபிகளார் உரை நிகழ்த்தினார்களே, மனைவியை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதாக உரை நிகழ்த்தினார்களே, அந்த அளவுக்கு நாம் அவர்களை கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். குறையில்லாத மனிதர்களே கிடையாது, எல்லா மனிதர்களும் குறை உள்ளவர்கள் தான். சில விஷயங்கள் தன் மனைவிமார்களிடத்தில் சில குறைகளை நாம் கண்டாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவர்களிடத்தில் நாம் நல்ல விதமாக பரிமாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் வெளியிலே சென்று விட்டு வருவோம், உடனே நமக்காக பாத்திரத்தை கழுவி பரிமாறுவதற்கு அத்தனை வேலைகளையும் செய்து அந்த நேரத்தில் நமக்கு சுட சுட எதையாவது செய்து தர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தூக்கத்தை எல்லாம் மறந்து அங்கு நின்று நமக்காக செய்து கொடுப்பார்கள். அதை நாம் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு இறுதியிலே தான் நாம் கேட்போம். எல்லோரையும் சொல்லவில்லை, சில பேர்கள் இறுதியாகத்தான் கேட்போம், நீ சாப்பிட்டாயா என்பதாக. சகோதரியை முன்னதாக கேட்க வேண்டும். நாம் அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவர்களிடமிருந்து அன்பு வரும். நாம் எந்த அளவுக்கு அவர்கள் மீது பாசமாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் அவர்கள் நம் மீது பாசமாக இருப்பார்கள்.
அதனால் உங்களுடைய பாசத்தையும் நேசத்தையும் உங்கள் மனைவிமாரிடத்தில் அதிகமாக காண்பீர்கள். வெளியிலே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதையெல்லாம் தள்ளி போட்டு விட்டு படுக்கைக்கு செல்லும் பொழுது எவ்வாறு எல்லா விஷயங்களும் தள்ளி போட்டு விடுகிறீர்களோ அதுபோல வெளியிலிருந்து வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பிரச்சனையை எல்லாம் வெளியிலேயே விட்டு வீட்டுக்கு செல்லுங்கள். சகோதரிகளை, அதே நேரத்தில் கணவன் என்பவன் பல பிரச்சனைக்கு அப்பாற்பட்டு வெளியிலிருந்து வரக்கூடியவனாக இருப்பான். பல பிரச்சனைகள் ஆள் கொண்டவனாக இருப்பான். அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை என்பதே தெரியாது. அதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு வரக்கூடிய கணவரிடத்தில் கடுகடுப்பாக நடக்காமல் அன்பான முறையில், இகலாசான முறையில் அன்பாக பரிமாறுங்கள். வாருங்கள் என்று அன்பாக அழையுங்கள். கணவருக்கு முன்னால் அழகான ஆடையை உடுத்திக் கொள்ளுங்கள். விருந்து வீட்டுகளிலும் மற்ற வீட்டுகளிலும் நீங்கள் செல்லக்கூடிய நீங்கள் அலங்காரம் செய்து கொண்டு செல்கிறீர்கள் அல்லவா? தன்னுடைய சொந்த கணவருக்கு முன்னால் அழகிய முறையில் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அழகு இல்லாத ஆடையை அணிந்து அவர்களை கோபப்படுத்தாமல் ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாக இருந்து இல்லற வாழ்க்கையில் நல்லறம் பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று கூறி, இந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு துணை புரிவான் என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.